மிதுன ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம்? மிதுன ராசி பெண்கள் பொதுவாகவே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெண்கள். ஆனால் என்னன்னா எதையும் வெளியில் பேச மாட்டாங்க. ஸோ சில இடங்கள்ல இவங்களுக்கு புரியும், இதை இப்படி பண்ணலாமே, இவங்க இப்படி சொல்கிறாங்களே, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுருப்பாங்க. மிதுன ராசியிலே தான் இவ்வளோ நாள் குரு இருந்துட்டு இருந்தாரு. ஸோ குரு வந்து ஒரு இடத்துல பகையை உட்கார்றாருன்னா அங்கே நம்மளை வெகுளியாக்கி ஏமாத்துவார். ஸோ நிறைய இடங்கள்ல வெகுளித்தனமாக ஏமாந்துருப்பாங்க மிதுன ராசி பெண்கள். ஸோ ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே ஏமாறுறது, வேற ஒன்றும் இல்லை. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்தெந்த இடங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம். அது எய்தர் அவங்க காயின்ஸாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு கிராஷ் கோர்ஸ், இதை நான் வந்து பண்ணலாமா, இதை பண்ணினேன்னா என்னுடைய கரியரை வந்து நான் மேம்படுத்தலாமான்னா கல்விக்கு 100% Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மிதுன ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம்? மிதுன ராசி பெண்களுக்கு குருவாகப்பட்டவர் 2ஆம் இடத்துல வராரு. ஸோ 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்கு. வாக்கு அப்படிங்கிறத சொல்வாக்குனும் எடுத்துக்கலாம், செல்வாக்குனும் எடுத்துக்கலாம். சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நிறைய ஒரு மதிப்பு கிடைக்கும். ஸோ என் வார்த்தையை 4 பேர் மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் மிதுன ராசி பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். செல்வாக்கு, ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கிறது. சொசைட்டியாக இருக்கட்டும் சரி, ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, 2 பக்கமுமே இவங்களை நிறைய பேர் மதித்து நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதுன ராசி பெண்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி அமையுது. இந்த குரு பார்வையால மிதுன ராசி பெண்களோட கேரக்டர் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா மேம்? மிதுன ராசி பெண்கள் பொதுவாகவே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெண்கள். ஆனால் என்னன்னா எதையும் வெளியில் பேச மாட்டாங்க. ஸோ சில இடங்கள்ல இவங்களுக்கு புரியும், இதை இப்படி பண்ணலாமே, இவங்க இப்படி சொல்கிறாங்களே, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா 2ஆம் வீடுங்கிறது கடகம். சந்திரன் வந்து வளர்ந்து தேய்வார். ஸோ சந்திரனுடைய வீடு எதுவோ அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ அப்போ வந்து வெளியில் பேசுகிறது வந்து ஸ்டேபிளாக பேச மாட்டாங்க. சில இடங்களில் பேசுவாங்க, சில இடங்களில் அமைதியாக இருப்பாங்க. அறிவு இருந்தும் பேச வேண்டிய இடங்கள்ல அமைதியாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் மிதுன ராசி பெண்கள். ஸோ அதெல்லாம் மீறி எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிப்பாங்க. நான் இதை நினைக்கிறேன், இப்படி சொல்கிறீங்களா, இல்லை இது தப்பு, இதுதான் கரெக்டு, ஸோ இது பண்ணால் நல்லா இருக்கும், இதை செஞ்சால் இது சரி வரும்னு தன்னுடைய ஒப்பீனியனை நேர் நிறுத்தி கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசி பெண்களுக்கு இப்போ வருது. அறிவு நிறையா இருக்கும். பேசிக்காக மிதுன ராசி பெண்கள் என்ன குணநலத்தில் மாற்ற போகிறாங்கன்னா அந்த அறிவை வெளிப்படுத்த மாட்டாங்க, உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த அறிவை அப்படியே வெளிப்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. ஓகே மேம். இப்போ மிதுன ராசி பெண்கள் இவ்வளோ நாளாக சில அடிகள் வாங்கியிருப்பீங்க. இந்த குரு பயிற்சிலேருந்து அந்த அடியிலேருந்து கொஞ்சம் விலகி இருப்பீங்க, இல்லை அடியே விழாது அப்படின்லாம் இருக்குல்ல மேம், அது என்னென்னலாம் இருக்கும் மேம்? குறிப்பாக என்னன்னா மிதுன ராசியிலே தான் இவ்வளோ நாள் குரு இருந்துட்டு இருந்தாரு. ஸோ குரு வந்து ஒரு இடத்துல பகையை உட்கார்றாருன்னா அங்கே நம்மளை வெகுளியாக்கி ஏமாத்துவார். ஸோ நிறைய இடங்கள்ல வெகுளித்தனமாக ஏமாந்துருப்பாங்க மிதுன ராசி பெண்கள். ஸோ ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே ஏமாறுறது, வேற ஒன்றும் இல்லை. நிறைய பாவப்படுறது, முகஸ்துதி பார்க்கறது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இவங்களை காட்டிக்கிட்டு அவங்கள அறிவாளி ஆக்குறது, இல்லை தன்னை கோமாளி ஆக்கிட்டு 4 பேரை சிரிக்க வைக்கிறது. ஸோ அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது. ஏன் நம்மளை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம், ஏன் இப்படி பீப்புள் பிளீசராகவே இருக்கிறோங்கிறது புரிஞ்சிருக்காது. குரு வந்து பகையா ராசியில் உட்காந்துட்டாருன்னா இதை தான் பண்ணுவார். ஸோ தன் வாழ்க்கை வந்து தனக்கானதுங்கிறதே மறந்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் ரீவயர் பண்ணி அடி விழுந்தது யாருன்னா இவங்களுக்கு தான். ஸோ 4 பக்கமும் அடி விழுந்தது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மீள போகிறாங்க. ஸோ தன்னை பற்றி யோசிக்கிறது, தன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, எது கரெக்டுங்கிறது சிந்திக்கிறது, மாயை இலூஷன்லேருந்து வெளியில் வர்றது. இவங்களே ஒரு மாயை கட்டி வச்சுருப்பாங்க, இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு. அதெல்லாம் உடைச்சிட்டு ரியல் லைஃப் என்னங்கிறத பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் நிச்சயமாக மிதுன ராசி பெண்களுக்கு நடக்கும். ஓகே ஓகே மேம். இப்போ வாய்ஸ் அவுட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க, வெகுளித்தனத்தெல்லாம் கொஞ்சம் மறந்து எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு மாற போறாங்கலாம் சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாமேன்னு அவங்களுக்கு தோணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அவங்க எங்கெல்லாம் கவனமா இருக்கணும்? மிதுன ராசி பெண்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்தெந்த இடங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம். அது எய்தர் அவங்க காயின்ஸாக வாங்கி வச்சுக்கலாம், அல்லது கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், காப்பர் பீஸுங்கிற மாதிரி போகலாம். டிஜிட்டல் கோல்டாகவும் இவங்க வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் இவங்க இந்த குறிப்பிட்ட குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதன் மூலயமா லாபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக பல்கி பெருகும். இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அது எப்படி இருக்க போகுது? ஸோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு கிராஷ் கோர்ஸ், இதை நான் வந்து பண்ணலாமா, இதை பண்ணினேன்னா என்னுடைய கரியரை வந்து நான் மேம்படுத்தலாமான்னா கல்விக்கு 100%
உதவக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமையுது குரு பயிற்சினால. ஸோ கல்வி மட்டும் இல்ல, அந்த கல்விய நான் கத்துக்கிறேன். இத கத்துக்கிட்டேன்னா இது எனக்கு உடனே டக்குன்னு எனக்கு ஒரு வேலைய குடுக்குமா? ஸோ என்னோட வேலையில வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? என்னோட தொழில விருத்தி பண்ண இந்த படிப்புங்கிறது உதவுமா? இந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ட நான் இந்த காலகட்டத்துல தொடட்டானா, தொட வேண்டிய காலகட்டம். ஓகே. அதற்கான சிந்தனைகளே இப்ப தான் வரும். இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோமே, வேற ஏதாவது செய்வோம். நம்ம தான் நம்மள பத்தி இப்ப யோசிக்க போறோம்ல. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணா முன்னேறுவோங்கிறத யோசிப்போம். எந்த ஃபீல்டுல இருந்தாலும் அந்த ஃபீல்டுல அடுத்த கட்டத்துக்கு போகுறதுக்கான ஒரு படிப்ப படிக்கும்போது நிச்சயமா சக்சஸ்ங்கிறது இருக்கு. சில விஷயத்த தொட்டா அந்த சக்சஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. பர்ட்டிகுலரா இந்த விஷயங்கள தொட்டா சக்சஸ் இருக்கு அப்படின்னு என்ன சொல்வீங்க மேம்? ஸோ எந்த மாதிரியான தொழில்களுக்குள்ள இவங்க போகும்போது மிதுன ராசி பெண்கள் வந்து நல்ல சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ 2ஆம் இடத்துல இருக்கிற குரு அஃப்கோர்ஸ் 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கு? மிதுன ராசி பெண்களுக்கு இருக்கு. சுபகிரக பார்வை அப்படிங்கிறதுனால சுப கடன்கள் கொடுக்கும். 6ஆம் இடம்ங்கிறது தொழில் வீடு. அப்ப இவ்வளோ நாள் வேலையில இருந்தவங்களுக்கு கூட இப்ப நம்ம ஒரு தொழில் செய்யலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நிச்சயமா வரும். ஸோ ஒரு பிளட் பேங்க் வைக்கலாம். ஸோ மெடிக்கல் ஹோல்சேல் ஷாப் வைக்கலாம். ரியல் எஸ்டேட்ல ஹஸ்பண்டோ இல்ல பிரதர்ஸோ இல்ல அப்பாவோ யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களோட இவங்க ஒரு பார்ட்னரா இருந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட், டூரிசம், டிராவல் ஏஜென்சிஸ், கொரியர் இந்த மாதிரியான பிசினஸஸ் எல்லாம் தொட்டாங்கன்னா அது நல்ல சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாப் நாச்சா ஒரு பிசினஸ் இருக்கு. ஹோட்டல் பிசினஸை தொட்டாங்கன்னா மிதுன ராசி பெண்களுக்கு சூப்பர் சக்சஸ் கேரண்டி. மிதுன ராசி பெண்கள் சில இடத்துல கவனமா இருக்கணும்னா என்னென்ன இடம்லாம் இருக்கு மேம்? மிதுன ராசி பெண்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம். ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்களை பேச போறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். 6ஆம் இடம் வலுத்திருக்குது. ஸோ 6ஆம் இடம் வலுக்கும் போது நம்ம சரியான விஷயங்களை பேசினாலும் அதை தப்பா புரிஞ்சிருக்கிற நபர்கள் கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்க தான் செய்வாங்க. யாரையாவது ஒரு நெருங்கின உறவினரை பகைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வரும். அதுக்காக பேசாம இருக்காதீங்க. இந்த ஒரு விஷயம் கெட்டதுனாலும் பேசுறதுனால நிறைய நல்லது இருக்க போகுது. 2வது கடன் அமைப்புகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ கடன் வாங்குவாங்க. பட் அந்த கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 இஎம்ஐ பே பண்ணி ஒரு லோனை செட்டில் பண்ற இடத்துல இவங்க ஒரு 15 இஎம்ஐ பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸஸா கொஞ்சம் வட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து கோர்ட் கேசஸ்னு கொண்டு போகாம இருக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து ஏதாவது வில்லங்கத்துல மாட்டிட்டு இருக்கும். சிப்லிங்ஸோட ஏதாவது பிரச்சனை வந்து அதை வந்து ஒரு கோர்ட் வரைக்கும் கொண்டு போக வேண்டிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்துல இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசி பெண்களுக்கு இன்னும் நிறைய நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் மேம்? ஆன்மீக பரிகாரமா இருக்கட்டும், வாழ்வியல் பரிகாரமா இருக்கட்டும். மிதுன ராசி பெண்கள் இந்த குரு பயிற்சியை இன்னும் மேம்படுத்த பண்ண வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம், திருநங்கைகளை எங்க பார்த்தாலும் ஹெல்ப் பண்றது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஸோ முடிஞ்ச உதவி, ஸோ இவங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்றது, கொஞ்சம் மாரல் சப்போர்ட் கொடுக்கறது. இப்போ கொஞ்சம் நல்ல வெல் ஆஃபாவே இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ்லாம் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை முடிஞ்சா போட்டு கொடுக்கறதெல்லாம் நல்லது. பக்கத்துல குதிரை எங்கேயாவது இருக்குதுன்னா குதிரைக்கு அடிக்கடி சாப்பாடு கொடுத்துட்டு வரதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு வாழ்வியல் பரிகாரமா அமைஞ்சிருக்கும். பச்சை கலரை அதிகமா இவங்க வியர் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த மாதிரியான ஆன்மீக பரிகாரங்களை வந்து இந்த மிதுன ராசி பெண்கள் பண்ணணும்? ஸோ இதை பண்ணும்போது வந்து உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னா, பக்கத்துல ஏதாவது கோயில்கள்ல சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்குது அப்படின்னா அங்க போயிட்டு சனிக்கிழமை போங்க. போயிட்டு தயிர் சாதம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கறது நல்லது. ஒவ்வொரு வாரமும் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துல மாதத்துல ஒரு சனிக்கிழமையாவது இதை பண்றது ரொம்ப விசேஷம். ஓகே மேம். ஓவரால் மிதுன ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க மேம்? 8.5 அவுட் ஆஃப் 10 மிதுன ராசி பெண்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். சூப்பர் மேம். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026-2027 குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பயிற்சி நீங்கள் ரெடியா? 2026-27 குரு பயிற்சி அதிர்ச்சி கணிப்பு
மிஸ் பண்ணாதீங்க, பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.